வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மகா விஷ்ணுவை வேண்டி ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமையை காத்தல் கடவுளாகிய மகா விஷ்ணுவை வேண்டி தேய்பிறை ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த விரதம் தொடர்பாக இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குரு முதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை 23/5/2025 வைகாசி மாதம் 9ஆம் நாள் அன்று காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் என்பது ஒவ்வொரு மாதங்களிலும் இந்த 2 பட்சங்கள் வரும். சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம், வளர்புறை, தேய்புறை. இந்த வளர்புறையிலே வருகின்ற ஏகாதசியிலும் தேய்புறையிலே வருகின்ற ஏகாதசியிலும் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி விரதம் இருந்து அனுஷ்டானம் செய்கின்றவர்களுக்கு வாழ்வில் உயர்வுகளெல்லாம் கிடைக்கின்ற வகையிலே விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான அபிஷேகங்கள், ஆராதனைகள், உற்சவங்களிலும் கலந்து கொள்வதோடு நாம் ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது அன்றைய தினத்திலே விரதகாரர்களெல்லாம் ஒரு தேங்காய் எடுத்து செல்ல வேண்டும். அதேபோல் மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனைக்கு துளசி பத்திரம் எடுத்து செல்லலாம். இந்த துளசி எடுக்கிற பொழுது ஏகாதசி அன்று துளசியை செடியிலிருந்து எடுக்கக்கூடாது. முதல் நாளை எடுத்து வைத்து இந்த அர்ச்சனைக்கு கொடுத்து விசேஷமான தீப ஆராதனையும் கண்டு தரிசனம் செய்வதோடு இந்த ஏகாதசி விரதத்திலே பகல் பூராவும் விரதமாக இருக்கின்றவர்கள் அன்று அன்னம், சாதம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டார்கள். எனவே விரதானுஷ்டானங்கள் நிறைய பெற்றதும் பலகார பட்சணங்களை உண்டு கொள்ளுகின்ற வகையிலே இந்த ஏகாதசி விரதம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி அனுஷ்டிக்கின்ற விரதம். விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள், வழிபாடுகளும் கலந்து கொள்வதோடு நாம் இறை பிரார்த்தனையிலே ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.